சிவகார்த்திகேயனின் 25வது படமான பராசக்தி டைட்டில் பிரச்சனை சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அது தற்பொழுது முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, என்ன நடந்தது? பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டதா? தீர்வு என்ன? வணக்கம். 73 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் சிவாஜி நடிப்பில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற பராசக்தி படத்தின் தலைப்புக்கு தான் தற்போது போட்டி நடைபெற்றிருந்தது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், மோகன் ரவி, அதர்வா உள்ளிட்ட பலர் நடிக்கும் இந்த ஸ்ட்ராபெரி சுவையில மட்டும் இல்லைங்க, வருமானத்திலே அதான் பெஸ்ட். ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. படத்திற்கு பராசக்தி என்ற பெயர் நேற்று டைட்டிலுடன் டீசர் வெளியாகி இருந்தது. அதே போல் நடிகர் விஜய் ஆண்டனி நடிக்கும் 25வது படத்திற்கும் தெலுங்குவில் பராசக்தி என டைட்டில் வைக்கப்பட்டிருந்தது. இதில் சர்ச்சைக்குரிய விஷயம் என்ன என்று பார்த்தால், தெலுங்குவிலும் நடிகர் சிவகார்த்திகேயன் படத்திற்கு பராசக்தி என்ற டைட்டில் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு இந்த டைட்டில் யாருக்கு சொந்தம் என்று இரு தரப்பினரிடமே அவர்கள் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் பதிவு செய்த ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் இந்த 25வது படத்தின் பராசக்தி டைட்டில் தமிழிலும் தெலுங்கிலும் பதிவு செய்யப்பட்டதாகவும், அவரும் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் காமர்ஸில் நடிகர் விஜய் ஆண்டனி பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது டைட்டில் யாருக்கு சொந்தம் என்று ஒரு கேள்வி இருந்தது. ஏற்கனவே இந்த பராசக்தி டைட்டிலை வைக்கக்கூடாது என சிவாஜி சமூக நல பேரவை ஒரு பக்கம் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இந்த டைட்டில் பிரச்சனை நேற்று போதாரமாக வெடித்திருந்தது. தற்போது விஜய் ஆண்டனி தனது இது தொடர்பாக அந்த தயாரிப்பினர் நடிகர் சிவகார்த்திகேயனின் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தை தயாரிக்கும் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் நடிகர் விஜய் ஆண்டனியை சந்தித்து இருவரும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முடிவுக்கு வந்திருக்கிறது. இதில் விஜய் ஆண்டனி நடிக்கும் அந்த படத்திற்கு தெலுங்குவில் வேறு பெயர் சூட்டப்படும், அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என சமரசம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும், நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் இந்த பராசக்தி திரைப்படம் தெலுங்கிலும் பராசக்தி என்ற பெயர் வைக்கப்படும் என்றும், அதே போல் விஜய் ஆண்டனி நடிக்கும் 25வது படத்திற்கு தமிழில் சக்தி திருமகன் என்றும், இந்தி, கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் பராசக்தி என்றும், தெலுங்கில் வேறு பெயர் வைக்கப்படும், அதற்கான அறிவிப்பு விரைவில் தெரிவிக்கப்படும் என இருதரப்பும் பேசி முடிவு செய்யப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஒரு புகைப்படமும் வெளியாகி உள்ளன. அண்மை தகவல்களுக்கு நன்றி ராஜா.